ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் மண்டலிகராஜன் பார்த்துட்டு இருக்கோம். சுலக்ஷனா மனைவி அப்படி ஒரு கோவில் குளம்னு சுற்றின்னு இருக்கா. தன்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரேன்னு அவளுக்கு வருத்தமாக இருக்கு. சரி, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தா கடவுள் இவனுடைய பக்தியை உலகுக்கு கொண்டு வரணுமே இல்லையா, உலகுக்கு காமிக்கணுமே. அதனால என்ன ஆகுது, ஒரு நாள் இந்த மண்டலிகராஜன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நைட்டு நல்ல சதா சர்வகாலமாக பகவானோட நினப்பு தானே. இந்த மாதிரி அவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிற போச்சு அவனுடைய கனவுல ராம பட்டாபிஷேக வைபவம் ஓடுறது. அப்படியே அந்த ஹனுமார் அப்படியே உட்காந்துருக்கார், சுக்ரீவன் எல்லாரும் இருக்கா, விபீஷன் இருக்கா, வானர படைகள்லாம் இருக்குது. அதை அப்படியே அந்த அந்த பட்டாபிஷேக மகோத்சவத்தை அப்படியே ஆனந்தமாக ரசிச்சுண்டே இவன் என்ன பண்ணுறான், இந்த மண்டலிகராஜன் கனவுல கூட அவனுக்கு அந்த நினைப்பில் இருக்கிறதுனால, ஏ ராமச்சந்திர பிரபு, ரகுநாதா, தசரதே அப்படின்னு தன்னையும் அறியாமல் சொல்லிட்டான். கையை வேற கூப்பிட்டு ஒரு சத்தமாக சொல்லிடுறான். இந்த சத்தமாக சொன்னதை கேட்டு அந்த சுலக்ஷனா எழுந்து வந்து பார்த்தா, ராமச்சந்திர பிரபு தாசரத்தேன்னு தன்னுடைய ஹஸ்பண்ட் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டானேன்னு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இவருக்கு வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைவு சரியா தெரியல அவருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ராம பட்டாபிஷேகத்தில் மூழ்கி இருக்க, தண்ணி அறியாமல் சொன்னது அவருக்கு அவ்வளோ தூரம் சுய நினைவோடு சொல்லலை. அதனால சொன்னது சென்ஸ் அவருக்கு இல்லை. அடுத்த நாள் காலையில் பார்த்தேன்னா சுலக்ஷனா வந்து ஆர்டர் போட்டிருக்கா கோவிலுக்கு. பயங்கர அபிஷேகம், ஆராதனைகள்லாம், ஸ்பெஷல் ஆராதனை, 1000 பேருக்கு அன்னதானம், 1000 பிராமணர்களுக்கு கோதானம், 1000 பிராமணர்களுக்கு வஸ்திரங்கள், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. ஒரே அமளி துமளியாக இருக்குது கிங்டமே. இந்த மண்டலிகராஜன் காத்தால அசுஷர் எழுந்து வரான். இந்த மாதிரி ஒரே அமக்கலமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு உடனே அவ சொல்கிறா, பிரபு உங்களுடைய வாயிலேருந்து ராமச்சந்திரா, ரகுவீரா, தாசரத்தேன்னா சொல்லிட்டேலே, இதுக்காக தான் நான் ஏங்கின்னு இருந்தேன் அப்படின்னு இந்த சுலக்ஷனா சொன்ன உடனே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி, அப்போதான் இவன் உணர்றான் தண்ணி அறியாமல் கணவரை சொல்லிட்டோம் சொல்லிட்டுன்னு. நெஞ்சுங்கிற பேழையில் பூட்டி வச்ச இந்த தாரக மந்திரத்தை நான் இப்படி சொல்லிட்டேனே, இந்த கனவு மயக்கத்தில் நான் உளறிட்டேனே, ராமா நீ எங்கே இருக்க, நான் வரேன் உன்னை தேடிட்டு அப்படின்னு தொடார மயக்கம் போட்டு விழுந்துடான். மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த செகண்ட் அவனுடைய உடம்புலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி ஆகாசத்துக்கு போயிட்டு பகவானோட ஐக்கியமாயிட்டு. எப்படி பாருங்க, அப்படியே கூஸ்பம்ஸாக. அதாவது நம்மளுடைய மனசில் பகவானை இருத்திண்டு காண்பவை எல்லாம் கடவுளாகும், உணர்வது எல்லாம் கடவுளாகும் நினச்சிட்டோம் அப்படின்னா பகவான் எப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தை கொடுக்குறாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நம்ம மண்டலிகராஜன் அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக ஐக்கியமாயிடும். அப்போ தான் இந்த சுலக்ஷனாவுக்கு அடாடாடாடா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வ பக்தி உள்ளவனா என்னுடைய கணவன், இது தெரியாமல் நாம் போய் இப்படி பண்ணிட்டோமே ஆண்டவா, எனக்கு இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள இப்படி வச்சுட்டு பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுத்தே, நான் தப்பு பண்ணிட்டேனே ராமச்சந்திரமூர்த்தியை, அவ்வளோ பக்திமான் தானே, என்னை காப்பாற்றுவோ, என்னையும் பத்தியோட கூட்டிகிட்டு போயிடுவோன்னு அழுது புலம்பி எல்லாம் பண்ணி அவ்வளோ மயக்கமாய் விழுந்து அடுத்த செகண்டு அவளும் ஜோதி ஸ்வரூபமாக பகவானோட ஐக்கியமாயிடும். இதை பார்த்துன்னு இருக்கிற மக்களுக்கு எப்படி ஒரு இது இருக்கும், தாட்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் தங்களுடைய பிரியமான ராஜாவும் ராணியும் ஜோதி ஸ்வரூபமாக போயிட்டாளேன்னு ஒரு மனக்கவலை இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு பிரஜைகளாக நம்ம இருக்கோமேங்கிற ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக தான் அந்த மக்கள் ஃபீல் பண்ணான். எந்த ஆராதனைகள், எந்த மகோத்சவமாக இந்த சுலக்ஷனா கொண்டாடணும்னு நினச்சாலும் அது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இவ 2 பேரும் ஒரு ஜோதி ஸ்வரூபமாக ஐக்கியமானதுக்கு ஒரு அதனுடைய மகோத்சவமாக இதை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னா பக்தினா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக
இந்த மண்டலிகராஜனுடைய கதை நம்மளுக்கு தெரியாது. வெளியில் வந்து வேஷம் போட்டுண்டு நான் பூஜை பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அழுக்க வச்சுண்டு பண்ணுறத விட இப்படி மனசில் பகவானை நினச்சிண்டு பக்தி பண்ணுறது தான் உயர்ந்தது அப்படிங்கிறத இந்த பாண்டுரங்கன் மகிமையினுடைய மண்டலிகராஜனுடைய கதையிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்.